இந்த உலகத்தில் ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அந்த நாட்டோட நைட்டில் இருக்கிற மேப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பகலில் பார்த்தா அந்த நாட்டோட ஜியோகிராஃபி தான் தெரியும், நைட்டில் பார்த்தா தான் அந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே நார்த் கொரியா நாட்டை பாருங்களேன், அங்கே கிங் ஜாமூன் தான் ஆட்சி செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கே சர்வாதிகார ஆட்சி ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பாருங்களேன். நீங்கள் நார்த் கொரியாவை பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக கரண்ட்டே இல்லை, அந்த நாடே ஃபுல்லாமே இருட்டாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் லைட் எரியுது பாருங்கள். அங்கே தான் அந்த கிங் ஜாமனோட அரசாங்கம் ரன் ஆகுது. மற்ற மக்களுக்கு யாருக்குமே கரண்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுதான் சர்வாதிகார ஆட்சி. இதுவே அதோட பக்கத்து நாட்டோட சவுத் கொரியாவை பாருங்கள், அங்கே ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாமே லைட் எரியுது, மக்களுக்கு எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக கரண்ட் சப்ளை ஆகுது. அப்படியே நம்ம மேலே வந்து சைனாவை பார்த்தீங்கன்னா போதும், இங்கே இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதில் 94% பீப்புள் வந்து சைனாவில் ஒன் சைட் ஆஃப் பகுதி மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்ற அந்த சைடு எந்த பகுதியுமே கரண்ட் இல்லாமல் இருக்குது பாருங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்தியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியா ஃபுல்லாமே எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று கொடுத்துட்றோம். அப்படியே நம்ம இந்தியாவில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி, அதாவது பாலைவன சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக லைனில் மட்டும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இந்தியாவோட பார்டர். அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக ரொம்ப லைட் அதிகமாக எரிச்சு நிறைய பாதுகாப்பு பண்ணுறாங்களே, ஆனால் பார்டரில் போட்டு யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டு ராணுவம் அவ்வளோ லைட்ஸ் போட்டு நம்ம பார்டரை எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க. அப்படியே பாலைவனமான ஈஜிப்ட் பகுதியில் வந்தீங்கன்னா இது வந்து நடுவில் ஒரு நதி போதா, நதியோரம் மட்டும்தான் லைட் எரியுது. அதாவது மக்கள் நீர் இருக்கும் பகுதியில் மட்டும்தான் வசிக்கிறாங்க, மற்ற பாலைவனத்தில் எங்கேயும் வசிக்கலை. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சியை நம்ம ஈஸியாக இதோட மேப்லேயே பார்த்து, அதுவும் நைட் மேப்லேயே பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.